வாயை மூடு, அதிகமாக பேசின உன் வாயை தெச்சிருவேன், போடி அங்கிட்டு, உமன் கார்டை தூக்கிட்டெல்லாம் இங்கே வந்துடாத, கழுத்தை நெரிச்சியே, தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடிச்சு அப்படின்னு சொல்லி கமருதீன் அவர்கள் பயங்கரமாக பேசியிருக்காப்புல கெமிக்கு எதிராக. இந்த ஆளுக்கு எத்தனை தடவை சொன்னாலே வன்முறையில் மட்டும் ஈடுபடாமல் இருக்கிறதே கிடையாது. நிறைய தடவை வன்முறைகள் ஈடுபட்டும் அவருக்கு பெருசாக வார்னிங் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் ஏன் கமருதீன் அவ்வளோ தூரம் கோவப்பட்டார், கெமி அவர்களுக்கும் அவருக்கும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோ கொண்டு போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் இந்த வாரத்தோடைய வீக்லி டாஸ்க் கொடுக்கும்பொழுது சொல்லியிருந்தாப்புல, எப்பா இது ஃபன்னான டாஸ்க்கு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க, சண்டை எல்லாம் போடாதீங்கப்பா, பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் அமைதியாக தான் இருக்கானுங்க. ஆனால் நைட் ஆனால் மட்டும் தான் சண்டைகள் முளைக்க ஆரம்பிச்சிடுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நடந்த நெய் சண்டை, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீ நல்லா பண்ணியா நான் நல்லா பண்ணனா அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குக்கான ஒரு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா கமருதீன் மற்றும் கெமி அவர்கள் போட்டுட்ருக்காங்க. இப்போ பர்டிகுலராக கெமி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த மாப்பிங் மாயாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்மேட் இருக்காங்க இல்லையா, அந்த டீமில் சுபிக்ஷா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, பிரஜன் அவர்கள் இருக்காங்க, கெமி இருக்காங்க, அதுக்கப்புறம் கமருதீன் வந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த 5 பேர் தான் அந்த டீம். ஓகே, ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சிறப்பாக சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. லைவில் நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் கண்டென்ட்டாக வந்துட்டு இருந்தது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் கேம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி, மியூசிக்கல் சேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது, இன்னும் அந்த என்ன கத்தி சண்டை மாதிரி பார்த்தீங்கன்னா குச்சி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பு குச்சியை வச்சு சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அந்த டீமில் 14 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கிடையில் கெமி அவர்கள் பல ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம். ஓகேவா? ஆனால் அதை யாருமே பெருசாக பண்ணல அப்படிங்கிறது கெமியோட வருத்தம். அது மட்டும் இல்லாமல் மதியமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக பயங்கரமாக போய் அழுதாங்களா. ஸோ அதனால் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக தான் இருந்தாங்க. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அதனால் நம்ம சிறப்பாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு டீம் மீட்டிங்கில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய ஒப்பீனியன் என்ன, உன்னுடைய இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கெமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, எப்பா என்னுடைய ஒப்பீனியன்லாம் பெருசாக கேட்காதீங்க, ஏன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீங்கள் யாருமே செய்யவே கிடையாது, அதனால் எனக்கு மிகப்பெரிய அளவோட டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன், அதை நீங்கள் எதுவுமே இந்த வாரத்தில் பண்ணல, அதுவும் நேற்றுக்கு இன்றைக்கி எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் நான் எதுவும் பண்ணலப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இஷ்டத்துக்கு தானே நீங்கள் இருக்கிறீங்க, எங்களெல்லாம் மதிக்க மாட்டீங்க அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெமி அவர்கள் பேசுகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒரு சில வார்த்தைகளை விடுறாப்புல, என்ன நீ இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை விடுறாங்க. ஆனாலும் நம்ம கெமி அவர்கள் அது நார்மலாக தான் எடுத்துக்கிறாங்க. பட் கெமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இல்லை என்னால் பண்ணவே முடியாது, இவன் பாரு லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், என்னால் முடியவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்லும்போது கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கோவம் வந்துடுது. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் கத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா கத்திக்கிறாங்க. நீ தான் கத்துற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே எலிவேட் ஆகுது. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கெமி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு இந்த லூஸு கீஸு இப்படின்லாம் இவன் தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த மாதிரி வாடா போடலாம் பேசாத டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீன் வாடி போடி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நீ பேசாத, உன்னை யார் வாடி போடிலாம் பேச சொன்னது அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் வார்த்தை மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் கையை தூக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போகிறாங்க. அடிக்கிறதுக்காக இல்லை, பயங்கரமாக கான்வர்சேஷன், பயங்கர கத்தி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது வரைக்கும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தான் இன்னொரு மெயின் சீனே கமருதீன் அவர்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாப்புல, நான்லாம் வரலடா, நீங்கள் பேசி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கெமிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது. ஸோ அப்போ கமருதீன் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் மச்சான் பண்ணிகிட்டு இருக்காவ, கத்திக்கிட்டே இருப்பாள் அவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கெமி பார்த்தீங்கன்னா நான் எங்கே கத்துனேன், நீ கத்துன அதனால தான் நான் கத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் நீ வாயை மூடு,
நீ வாயை மூடு, எதுக்காக கத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறார். யார்? கமருதீன் வந்து கெமி அவர்கள் வந்து பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ அதிகமாக பேசின அப்படின்னா வாயை தைச்சிருவேன், எப்போ பார்த்தாலே கத்திக்கிட்டே தான் வந்து இருப்பையா, அன்னைக்கு கூட தான் என் மூஞ்சில் வந்து தண்ணியை வந்து பளிச்சுன்னு வந்து ஒரு அடி அடிச்சல, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்கும்போது என் கழுத்தை போட்டு நெரிச்சல, இதெல்லாம் நான் ஏதாவது கேட்டிருப்பேனா? இதெல்லாம் நான் கேட்டேன். ஆனாலும் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே வந்திருப்பியா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்திருப்பியா அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து சொல்கிறாங்க, டேய் அன்னைக்கு நீ சிரிச்சுட்டு தானடா வந்திருந்த, அன்னைக்கே நீ வந்து முறைச்சிருந்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன்ல, அன்னைக்கெல்லாம் சிரிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி எதுக்குடா கேட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கெமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கமருதீன் பாரு, மறுபடியும் கத்துறா பாரு, இதுக்கப்புறம் நீ கத்தனன்னு வச்சுக்கோயேன் வாயை தைச்சிருவேன், அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், அப்புறம் உமன் கார்டை தூக்கிட்டு வந்திருப்ப, நீ உமன் கார்டை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து இன்னும் மோசமாக வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் லிட்ரலாக நம்ம பிரஜன், அதுக்கப்புறம் விக்கல்ஸ் இவங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் வந்து கமருதீன் அவர்கள் வந்து அப்படியே துமிழ்ச்சிட்டு வந்து போகிறாப்புல, அதாவது எகிரிட்டு போகிறாரு, ஓகேங்களா, எகிரிட்டு போய் என்னப்போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆனாலையும் கெமி அவர்கள் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு டீல் பண்ணுகிறாங்க, ஓகேவா. ஆனால் கெமி அவர்களும் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்து கமருதீனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க, டேய் அமைதியாக விட்றா, வாடா அமைதியாக போடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அந்த ஆளுக்கு கொஞ்சம் தொலைவாக போயிட்டதுக்கப்புறம் கூட வந்து அவர் கத்திக்கிட்டே இருக்கா, லோல் 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 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுறாரு. இந்த பக்கம் கெமியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பண்ணுறாங்க, வா 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 லோ 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 அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மாறி வந்து பார்த்திங்கன்னா சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற மனநிலையிலே வந்து இல்லை. ஸோ ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கமருதீன் உள்ளர போயிடுறாப்புல, பிரஜன் கூப்பிட்டு போயிடுறாங்க. விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா நீ போம்மா, அவருக்கு வந்து தனியாக இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சுபிக்ஷாவுக்கு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து சொல்கிறாங்க கெமிக்கிட்ட, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், அவன் அப்படி தான் இருக்குவான் அப்படின்றது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை விக்ரம் ரொம்ப பண்ணுறான் அவன், அன்றைக்கே அவன் வந்து மூஞ்சில் தண்ணி அடித்த விஷயத்தையோ இல்லை வந்து கழுத்தை நெரிச்ச விஷயத்தையோ அவன் சொல்லியிருந்தான்னா, என்னை முறைச்சிருந்தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அமைதியாக இருந்திருப்பேன். அன்றைக்கெல்லாம் சிரித்து பேசிட்டு இன்றைக்கி வந்து எப்படி அக்யூஸ் பண்ணுறான் பாரு, எப்படியெல்லாம் வந்து பேசுகிறான் பாரு, ஸோ இப்படியெல்லாம் பேசினா நல்லா இருக்கா, நான் டாஸ்க்காக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே புரியுது, ஆனாலையும் என்ன பண்ணுறது, அவன் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கிடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து உள்ளே போயிட்டாப்புல, கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்த பிரச்சனை, ஓகேவா. இதில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சபரிநாதன் மற்றும் ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அபவுட் குருபிசம், ஓகேவா. ஸோ நம்மெல்லாம் வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி குருபிசம் அப்படின்னு சொல்லி வந்த நாள்லேருந்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் செட் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து குரூப்பிசம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் ஏன் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து பெருசாக வந்து அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, பெருசாக எதுவுமே அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ வந்து எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து குரூப்பில் வந்து இருந்திருக்காங்கல்ல, அவங்களையும் போட்டு எல்லாரும் வந்து அடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் குரூப்பில் இருக்காங்க, சேஃபர் ஜோனில் வந்து இருக்காங்க, ஒருத்தர் வந்து காப்பாற்றிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களே வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க. அதுவும் குரூப்பிசனா நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நாமினேஷனில் யார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எந்த விளையாட்டில் யார் ஜெயிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க, எல்லா வேலைகளையும் பண்ணுறாங்க. ஆனாலும் விஜய் சேதுபதி இதை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ரம்யா ஜோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெரிய அக்யூசேஷன் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி மேலே வைக்கிறாங்க. அது வந்து கண்டஸ்டண்ட்டுக்கு மேலே மட்டும் இல்லை, அந்த குரூப் மேலே மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி மேலே வைக்கிறாங்க. ஏன்னா இது கடந்த 2 வாரமாக வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படியும் இதை வந்து ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா ஜோ ஒரு சிறப்பான கேள்வியை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பட் அதுக்கு வந்து சபரநாதன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை கேட்பாரு, வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த வாரம் அதை பற்றி கேட்பாரு, அவங்களுடைய குரூப்பிசம் என்ன, நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்க தான் போகிறாரு, கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சபரநாதன் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அவங்களுடைய டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிளானிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அதுக்கடுத்து தான் என்ன மாதிரியான என்டர்டெயின் வந்து பண்ணலாம், டான்ஸ் ஆடலாமா இல்லை பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் இது எவ்வளோ தூரம் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த வாரத்தோடைய ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஓகேங்களா. எபிசோட் பார்க்கும்போது ரியலாகவே நல்லா இருந்தது, செம்ம ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்துருக்குது, ரொம்ப ஸ்கிரிப்பியாக வந்து இருக்குது. ஆனால் லைவ் பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. ஏன்னா 24/7 வந்து இந்த மூஞ்சிங்களை திரும்பி இதே டான்ஸ் ஆடினு பாட்டு பாடினு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ரொம்ப கிரிஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. பெருசாக சுவாரஸ்யமாக வந்து இல்லை. அதில் வந்து அந்த மாப்பியாஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த கேம்ஸு,
ஓகேவா, குச்சியை வச்சு கத்தி சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை போட வச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது என்னமோ சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆள் அதாவது குனியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எகிரி தாண்டுவாங்கள்ல, அந்த விளையாட்டெல்லாம் கூட சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க 14 பாயிண்டில் வந்து இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கம்ருதீன் மற்றும் கெம்மியோடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.